அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அதிபர் தேர்தலுக்கான திகதி சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு. அரிசி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கை. மட்டக்களப்பில் வெடிப்பு சம்பவம், இராணுவத்தினர் விசேட விசாரணை. கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடம், மலர் வலியம் அனுப்பிய மர்ம நபர்கள் போலீசார் குவிப்பு. கொழும்பின் முக்கிய பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. தென்னிலங்கை சிறைச்சாலைக்குள் தீவிரமடையும் நோய், ஒருவர் மரணம், பலர் பாதிப்பு. மக்களே அவதானம், காலநிலை மாற்றம் குறித்து வெளியான அறிவிப்பு. தரமற்ற மருந்தினால் கண் பார்வை இழந்தவர்களுக்கான நட்டஈடு சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. செய்மதி மூலம் இணையம், எலான் மஸ்கின் பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் தொடர்பென விரிவான செய்திகள். அதிபர் தேர்தல் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தற்போது கொழும்பில் இடம்பெற்று வரும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா மேற்கொண்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி ஜூலை இறுதிக்குள் அதிபர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்த திகதியை நடைமுறைப்படுத்துவதில் வேறு எந்த காரணமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். அரசியலமைப்பு மற்றும் அதிபரின் சட்டத்தின் பிரகாரம் இந்த தினங்களை எவரும் பரிசீலிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா மேலும் தெரிவித்தார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 16 முதல் 21 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படும். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து 4 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய வேலைநிறுத்த காலத்தில் பணிக்கு சமூகம் அளித்த நிறைவேற்று தரத்திற்கு கீழுள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விசேட கொடுப்பனவாக 10,000 ரூபாய் வழங்கப்படவுள்ளது. அதன்படி வேலை செய்த அரசு ஊழியர்களுக்கு ஒருமுறை உதவித்தொகையாக 10,000 ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த ஆலோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இவ்வாறான பாராட்டுக்கள் மூலம் எதிர்காலத்தில் நாட்டை முடக்கும் வேலை நிறுத்தங்களை தவிர்க்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வேலை நிறுத்தங்களில் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட கொடுப்பனவு போராட்டத்தை செயலிழக்க வைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த பருவத்தில் இருந்து நெல் பயிரிடும் 6 பிரதான விவசாய பகுதிகளில் இருந்து நாட்டுக்கு தேவையான மொத்த அரிசியையும் உற்பத்தி செய்யும் திட்டத்தை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது அதிக நெல் விளைச்சலை கொடுக்கும் அனுராதபுரம், கம்பாந்தோட்டை, பொலனறுவை, கண்டி, அம்பாறை மற்றும் மொனராகலி ஆகிய விவசாய பிரதேசங்களில் அதிக மகசூலை பெறுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6 பகுதிகளில் அரிசி உற்பத்தியை இரட்டிப்பாக்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போது நாட்டின் வருடாந்த நுகர்வுக்கு தேவையான அரிசியின் அளவு 2.4 மில்லியன் மெட்ரிக் டன்களாகும். இதில் 2024ஆம் ஆண்டில் மொத்த தேசிய அரிசி தேவை 4.1 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டில் 4.5 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்ய முடிந்துள்ளது. இதன்படி அரிசி உற்பத்தியானது எமது நாட்டின் தேசிய தேவையை விட அதிகமாக இருப்பதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சி முனை கிராமத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டின் அறையொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வெடி விபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் பலத்த சத்தம் கேட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு போலீஸ் குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் இராணுவத்தினரும் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆத்திரக்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் மனைவி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என களுப்போவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இந்த நிலையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர் மலர் வளையம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலையை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டின் போது 8 தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. களுபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்தவின் இறுதி கிரியைகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பங்கேற்பார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமான கட்டத்தில் உள்ளமையால் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய அரசு செயலகம் ஒன்றின் அருகில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு துறைமுக நகர நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்பட்ட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நிர்மாண நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களால் கிட்டத்தட்ட 6 அடிக்கு கீழே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நிர்மாண பணி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 119வது சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு திறந்த வழியில் வருபவர்களை பார்ப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்று கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்பட்ட ஒரு கைதிக்கு போதுமான உணவு மற்றும் சுகாதார பொருட்களை வழங்க முடியும். இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை காலி சிறைச்சாலையில் மூளை காய்ச்சலால் கைதியொருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அச்சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி காலி சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் அவர் மூளை காய்ச்சலால் உயிரிழந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மூளை காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 3 கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனையடுத்து காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை ஒரு வாரத்துக்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் கேமந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் அளவான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தரம் குறைந்த மருந்து பொருட்களினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு இதுவரையில் நட்டஈடு வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்க வைத்தியசாலையில் தரம் குறைந்த பிரிட்னிசிலோன் என்ற மருந்து வகையை வழங்கியதனால் சிலர் கண் பார்வையை இழக்க நேரிட்டமை பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. இருப்பினும் இந்த நோயாளிகளுக்கு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்த நட்டஈடு இதுவரையில் வழங்கப்படவில்லை என சுகாதார தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த மருந்தினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்து வைத்தியசாலையில் தட்டுப்பாடாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்யும் போது பெருந்தொகை பணத்தை செலுத்த நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தரம் குறைந்த மருந்து பயன்பாட்டினால் கண் பார்வையை இழந்த நோயாளிகளை பராமரிக்கும் பொறுப்பு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சினை சார்ந்தது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயாளிகள் அரசாங்க வைத்தியசாலையில் மருந்து இன்றி தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்ய நேரிடுவது அநீதியானது என தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார்லிங்க் செய்மதி இணைய சேவை
இணைப்பு தொடர்பாக ஆராய்வதற்காக கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்கின் பிரதிநிதிகள் இலங்கை வந்துள்ளனர். குறித்த இணைய சேவை வளங்களுக்கு வழி செய்யும் வகையில் அண்மையில் இலங்கையின் நாடாளுமன்ற தொலைத்தொடர்புகள் சட்டத்தில் திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவை தளமாக கொண்டுள்ள ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கை வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தகவல்படி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் ஸ்டார்லிங்க் இணைப்பை வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.